அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 மரணங்கள் என்கிறதான தலைப்பிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அது என்ன 2 மரணங்கள்? ஒரு மனிதனுக்கு ஒரு மரணம் தானே என்று கேட்டால் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை. சாகிறவனுடைய சாவு. ஜெபிப்போமா? ஜெபித்து விட்டு இந்த வார்த்தையை கேட்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுக்கிற இந்த வார்த்தையை ஆசீர்வாதித்து பிட்டுத்தாரும். இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஆசீர்வாதங்களை விடுதலையில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னதை போல சாகிறவனுடைய சாவை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. அது என்ன சாகிறவனுடைய சாவு? தொடர்ந்து பார்ப்போம். எபிரேயர் நிருபத்திலே 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படுவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is decided that one should die if he is born in this world. இந்த உலகத்தில் ஒருத்தன் பிறந்துட்டான்னா அவனுக்கு மரணம் நிச்சயிக்கப்படுகிறது. ஒருவேளை மரணம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் ஆண்டவர் இருவருக்கு கொடுத்தார். ஒருவர் எலியா, இன்னொருவர் ஏனோக்கு. இவர்களை தவிர யாரும் அப்படிப்பட்ட மரணத்தை அடையவில்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது, இயேசுவையும் சேர்த்து. இயேசு மரணம் அடைந்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி பரமேறி சென்றார். இந்த காரியம், மரணம் எல்லாருக்கும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை காணப்பட்டது என்றால் நாம் எல்லாரும் இருக்கிற வண்ணமாகவே நாம் மறுரூபம் அடைந்து அவருடைய சமூகத்திற்கு கடந்து செல்வோம். இல்லாத பட்சத்தில் எல்லோருக்கும் ஒரு மரணம் உண்டு. ரோமன் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because of sin. ஆதாம் ஏவாள் செய்த பாவம் மரணத்தை பிறப்பித்தது இந்த உலகத்திலே. இந்த உலகத்திலே மரணம் அடையாமல் ஜீவிக்க முடியாது. 89ஆம் சங்கீதத்திலே 48ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்தை காணாமல் உயிரோடு இருக்கிறவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? No one can do that. யாரும் செய்ய முடியாது. ஆமென். இந்த உலகத்திலே அநேகர் மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ள வர்றேன், கொஞ்சம் கவனமாய் கவனியுங்கள். 2 மரணங்கள் உண்டு என்று சொன்னேன். ஒன்று பாவத்தில் மரிப்பது, இன்னொன்று கிறிஸ்துவுக்குள் மரிப்பது. இந்த பாவத்தில் மரிக்கிறவனுக்கு இன்னொரு மரணமும் இருக்கிறது. அது என்ன மரணம் தெரியுமா? ஆத்தும மரணம். அதான் சாகிறவனுடைய சாவு, முதல் சாவு. அது என்ன அர்த்தம்? ஆத்துமா மரித்து போகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், எல்லாரும் ஆசைப்பட்டு சொல்லுகிற ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம் சொன்னா, 3 யோவான் 1:2 இருக்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ ஆத்துமா வாழ வேண்டும், சாகக்கூடாது. இயேசு இல்லாத ஆத்துமா சாகும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஆத்துமா சாகும், பாவத்திலே சாகும், செத்தவர்களாய் வாழ்வார்கள். 2வது மரணத்தை அவர்கள் அடையும் பொழுது அதுதான் சாகிறவனுடைய சாவு. ஏற்கனவே ஆத்தும மரணம் அடைந்தவர்களுடைய சாவு. ஆனால் நமக்கோ ஆண்டவராகிய தேவன் ஒரு மரணத்தை கட்டளையிட்டிருக்கிறார், சரீர மரணம் மாத்திரம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி யோவான் 8:21 சொல்லப்பட்டது, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். பாவங்களிலே சாகிற அனுபவம், பாவங்களிலே சாகிற அனுபவம் மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இயேசு தெய்வம் என்றும் கிறிஸ்து என்றும் நம்மை ரட்சிக்கிறவர் என்று விசுவாசியாதவர்கள் பாவங்களிலே சாவார்கள். இதற்கு விரோதமாய் சாத்தான் பலவிதமான காரியங்களை செய்வான். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று இயேசுவை கலப்படம் பண்ணுவான். என்ன தெரியுமா?
யெகோவா சாட்சிகள் என்று ஒரு குழு இருக்கிறார்கள், துருபதேசம் செய்கிறவர்கள், தேசத்தின் சட்டங்களையும் உபதேசங்களையும் பின்பற்றாதவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இயேசுவை பற்றி அவர் தூதன் என்று சொல்லிவிடுவார்கள். தூதன் என்று சொல்லிவிடுவார்கள். அப்படியானால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறாமல், அவர்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் அல்லது ஆண்டவரோடு நெருங்காதவர்களாய் மாற்றி விடுவார்கள். ஆகவே இயேசு இல்லாத எந்த இடமும் ஆத்தும மரணம் உடைய இடம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், சேவியராக, தெய்வமாக, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, ஆனால் அதை அவர்கள் மாற்றி பேசுகிறார்கள். தெளிவாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார். He was God himself. இதுல நிறைய காரியங்கள் உள்ளே போனா இன்னும் நிறைய இருக்கு. ஆனாலும் சொல்லுகிறேன். எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஆத்தும மரணம் கிடையாது. உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படும், ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும், உங்கள் சரீரத்திலே சுகம் உண்டாகும். இயேசு இல்லாமல் அற்புதம் இல்லை. இயேசு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் விடுதலை இல்லை. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். Accept Jesus Christ as your personal savior. சொந்த இரட்சகராக, தனிப்பட்ட வாழ்க்கையின் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. இயேசுவின் மூலமாகத்தான் நான் பிதாவினிடத்திலே செல்ல முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். சில நேரங்களிலே இயேசுவை சின்ன கடவுளாகவும் பிதாவாகி தேவனை பெரிய கடவுளாகவும் இல்லை, இருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆவியானவர் மூவரும் ஒன்றில், மூன்றில் ஒன்று, ஒன்றில் மூன்று. அதான் ஒரு சின்ன சிக்கல், நிறைய பேருக்கு புரிந்து கொள்ளாமையினாலே அதை அப்படியே மாற்றி பேசி விடுவார்கள். இன்னொரு நேரம் ஒருவேளை திருத்துவத்தை பற்றி சொல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதை சொல்லுகிறேன். இப்பொழுது நம்முடைய டாபிக்லேருந்து வெளியே போக வேண்டாம் என்று நினைக்கிறேன். பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள விடாதபடிக்கு கையில் வேதத்தை வைத்துக் கொண்டே எதிர்க்கிறவர்கள் உண்டு. ஆனால் நான் சொல்லுகிறேன், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கைப்படுவீர்கள், விடுதலை அடைவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் வியாதிகளை இயேசு சுகமாக்குகிறார், இன்றும் சுகமாக்குகிறார். அவருடைய இரத்தத்தின் வல்லமை இன்றும் உயிரோடு இருக்கிறது. சிலுவை தியானத்தை செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அந்த தியானத்தின் மூலமாய் அற்புதங்கள் நடக்கிறது, வாழ்க்கை மாறுகிறது, சிந்தனைகள் மாறுகிறது, அவருடைய வாழ்க்கை மறுரூபம் அடைகிறது. நியாயப்பிரமாணம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. ஸ்தோத்திரம். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அநேக உபாய தந்திரங்களை பிசாசானவன் பயன்படுத்தி நம்மை ஆண்டவரை விட்டு தூரமாய் பிரிக்க முயற்சிக்கிறான். நாம் பாவத்தில் மறித்துவிட வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தேவ பிள்ளைகளே, ஆத்தும மரணத்தை அடைந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையோடு இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையின் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, முழுவதும் ஆண்டவராக, அதாவது as your Lord, உங்களை ஆளுகை செய்கிறவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்கள் சிந்தனைகள் சுயத்தை அல்ல, அவருடைய பாரத்தை நீங்கள் சுமக்க விரும்பும் பொழுது, ஆண்டவர் உங்கள் ஆத்தும மரணத்தை மாற்றி உங்களுக்கு புது ஜீவனை கொடுப்பார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் யாவும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படியாக. ஏனென்றால் 1 தீமோத்தேயுல 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். டு சேவ் யூ. நாம் எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். நம்முடைய ஆத்தும மரணம் அதை உயிர்ப்பிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வேதத்திலே அருமையான ஒரு ஓமையை ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார். ஐஸ்வர்யவான் லாசர். ஐஸ்வர்யவான்
தன்னுடைய வாழ்க்கையில சம்பிரமமாய் வாழ்ந்து சுகமாய் வாழ்ந்து, ஆனால் வேதத்தை அவன் ஃபாலோ பண்ணாம, அதாவது அவன் ஆண்டவரை அறிந்தவன் தான், ஆனால் அவன் வேதத்தை ஃபாலோ பண்ணவில்லை. இந்த நாட்களில் நிறைய பேர் கையில பைபிள் வைத்துக்கொண்டே வேதத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நினைத்து அதிர்ச்சியா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. நான் தான் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாக ஒரு இடத்துல பேசி கொண்டிருக்கும் சொன்னேன், இவங்கெல்லாம் எங்க போகணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல, பரலோகத்துக்கு போக முடியாது இவங்கெல்லாம் செய்யறத பார்த்தா. நாம் நியாயம் தீர்க்கிறது அல்ல, நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்தால் இவர்களுக்கென்று ஒரு தனி பரலோகம் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார்களோ என்று யோசிக்கிறேன் என்று சொன்னேன். தேவ பிள்ளையே, நாம் வேதத்தின்படி நடக்க அழைக்கப்பட்டவர்கள். நம்ம பேரே மற்றவங்க சொல்றாங்க வேதக்காரங்க. நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்க வேண்டும். ஆத்துமா மரணம் அடையக்கூடாது, வாழ்ந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படி ஆத்தும மரணம் அடையாமல் நாம் வாழ்ந்திருக்கும் பொழுது நாம் இறுதியில் அடைய போகிற மரணத்துக்கு தான் பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் மரணம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகளும் கூடப்போம். ஆவியானவர் ஆம் என்று திருவிழம் பற்றுகிறார். பாருங்கள், ஆண்டவராகிய தேவனை அறிந்து சொந்த ரட்சகராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழுவதும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த, வேதத்தை அப்படியே பின்பற்ற முயற்சித்து பின்பற்ற ஆரம்பித்து பின்பற்றி வாழ்ந்தோமானால், சில நேரங்களிலே வேதத்தை பின்பற்றுவது ரொம்ப கஷ்டம்னு சொல்றோம், கிடையவே கிடையாது. ஆண்டவரோடு உள்ள அன்பு பெருக பெருக தானாகவே வேதத்தை பின்பற்ற ஆரம்பித்து விடுவோம். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆத்துமா மரணம் அடைந்து விடாமல் மாம்சீக மரணத்தை அடையும் முன்பதாக உங்கள் ஆத்துமா வாழ்ந்திருக்க செய்யும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரணம் என்கிற மரணத்தை அடைய முடியும். 2 மரணங்கள் என்ற தலைப்பில் ஒரு சின்ன ஒரு சிந்தனையை தூண்டும் வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை சற்று யோசித்து பாருங்கள். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பார் என்று ஜெபமாய் செய்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், தொடர்ந்து நடத்துவார். இந்த வார்த்தையின்படி உங்கள் ஆத்துமா வாழ்ந்திருந்து உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து மறுமை ராஜ்யத்துக்கு கடந்து செல்லும் வரைக்கும் சாட்சியாக வாழ உங்களை அன்போடு ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் 2 மரணங்கள் என்ற தலைப்பில் ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய மரணம் எவ்வளவு மோசமானது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் நரகத்திலே போய் சேர்வார்கள். பிலேயாம் சொல்லுகிறார், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக என்று சொல்லுகிறார். எங்களுடைய வாஞ்சையும் அவ்வாறே இருக்கட்டும். எங்களுடைய மரண நாளின் மேல் எங்களுக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் மரணம் கிறிஸ்துவுக்குள்ளான மரணமாக இருக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். நான் இங்கே இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் கடந்து செல்வேன் ஆகில் ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லுகிறார். இந்த பரம அழைப்பினுடைய நிச்சயத்தோடு நாங்கள் வாழுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும், எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.